ஒரு பெண் முனை துதிவாடுகிறார். எம்மை கண்டாலே பயப்படுவார்கள். என்னை கோரி பெண்ணனவள் துதிவாடுகிறார். எதற்காக? ஏன் தெரியுமா? தான் கொஞ்சி தாலி கட்டிய கணவன் இன்றே சாக வேண்டும் என்றும் கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று என்னடா பெண்ணவள் எங்களுக்கு இந்த அழகை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டியதில்லை. முதலில் அவளுக்கு ஒரு வரமும் ஒரு சாபமும் கொடுக்க வேண்டும். என்ன சாபம், என்ன வரம்? தொட்ட தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஒரு வரமும், உன்னுடைய கள்ள புருஷன் இன்றே சாக வேண்டும் என்ற ஒரு சாபம். எங்கிருக்கிற சண்டாளி இன்னவளுக்கு கள்ளபுருஷன் வேண்டுமா? தொட்டு தாளிகின்ற கணவன் அவன் மடிய வேண்டுமா? கள்ளபுருஷன் இருப்பது அது யார் உரைத்தது? எல்லாம் அறிந்தவனா, எல்லாம் தெரிந்துதான் வந்திருக்கின்றேன். என்னடி சொல்ற? இருக்கின்ற நல்ல புருஷனே மாண்டு பிணமாக இருக்கின்றாய் என்று என் கணவர் இருந்து விட்டு இருக்கிறார் என்று அழுகின்றேன் சுவாமி. அப்ப கள்ளபுருஷன் சத்தியமா எனக்கு கிடையாது சுவாமி.
என்ன வருமா பிள்ளையே ஆச்சா? என்ன ஆச்சு? ஆனா சதி டேய்! ஹலோ! அட பாவி! இதெல்லாம் நீ செய்த கலகமா? இல்லையே. பிறகு நான் சொன்னது இந்த பெண்ணையா? இன்னவளுக்கு கள்ள புருஷன் என்பதே இல்லையா? எனக்கு அது தேவையில்லை. தாரகத்திலே இருக்கிறாள், மஞ்சள் ஆடை கட்டி கொண்டிருக்கிறாள் என்று சொன்னேன். கருப்பாடை கட்டிருக்கிறாள், கண்டு தெரியல. அப்படின்ற வரத்து நான் தான் வார்த்தை கொடுத்து விட்டேன். வேறொரு பெண்ணை பார்த்திருக்கிறாள். ஓ, ஆமா, இவள் என்ன கேட்டாள்? என்ன கேட்டாள்? என்னை கேட்ட உயிர் கேட்கின்றாள். யாருக்கு? அவர் கணவருக்கு. உயிரை பிடிப்பது எமது கடமை. நீதானே? ஆமா. ஓடி அவள் கடவுளுக்கு உயிரை எப்படியே கொடுக்க முடியும்? ஏன் முடியாது? மும்மூர்த்தி கட்டளை இல்லையே. மும்மூர்த்திய கட்டளை ஏற்று நடக்கிறார் இல்லையே. வேற மயிரிலே இருக்கிற மலை உன் தலைமையில் விடும். உண்மைதான். சாவலி நீ எல்லாரையும் சாகடிக்கிறியே, நீ எப்ப சாகிறது? அப்படியானால் மும்மூர்த்திகள் வந்து கட்டளையிட்டால் அறிகிறேன். தடை இல்லாமல் மும்மூர்த்திகளே பகவானை வாழ்த்துங்கள். வாழ்த்துங்கள். உன்னால் தான் இந்த நிலை எங்களுக்கு. நீ செய்த தவறினால் உன் மூர்த்திகளும் இங்கு வந்திருக்கின்றோம். அது புது மாத்திரைக்கணும். ஏன் தெரியுமா? இறந்து போன சிவமணியுடைய உயிரை பஞ்சாரஞ்சன பேழைகளை அடைத்தார் இருக்கின்றது. அது எனக்கு தெரிந்தது. நான் மும்மூர்த்திகளை லகுவாக இங்கு வரவழைத்திருக்கிறேன். உத்தரவிட்டார் தாராளமாக சொல்லுங்களேன். யாருக்கிறீங்க? ஆகட்டும், உயிரை கொடு. சிவமணி உயிரை விட்டுவிடப்பா. சிவமணி உயிரை விட்டு விடிய வந்தருவான். அப்படியா? நான் கட்டிலே எடுக்கிறேன். விட்டு விடலாமா? தாராளமாக. யார் இங்கே சித்திரவத்தா? வளர்ந்து போச்சு சரி, நல்லது. இப்பொழுது பஞ்சா போட்டி கேட்டீங்களா? பஞ்சாசல் வெட்டி இப்போ எடுத்து வரேன். இப்பொழுது உயிரில் தருகிறார். கணவர் சிவமணி சிவமணியாக வருவார் என்று பார்த்தால் இவர் பெருத்த நவமணியாக எழுந்துடுறா. எவ்வளவு வசதியான இதற்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டேன். பார்ப்பவர்கள் சிறிது அளவு வர வச்சா பயப்படுவார பசாம திருப்பி சாக வச்சு போடுங்க. தவறுல போட முடியும். தவறுல வேணா குழி அடிச்சு கஷ்டம். யாரும் வரமாட்டாங்க. அதற்கிட்ட ராஜி இருக்கிறார். இவ்வளவு நீட்டி யாரு எடுப்பாங்க? குழியா ராஜி இருக்கிறார். சுவாமி, இவர்தான் என்னுடைய கணவரா? இவர் தான் தீபுனாரி பூச்சிவரு. இதற்கு முன்னே நடந்தது உனக்கு தெரியாமலே இறந்து போன சிவமணிக்கு தாலி கட்டினாய். கட்டி மேல இந்த கிராமத்திலே மாண்டு மனிதர் சுப்பிரமணியன் சொல்லக்கூடிய பெரியார் சாலோக சாருவம் சாமி சாய்க்கும் என்று சொல்லக்கூடிய 4ஆம் முக்தி மோட்சமா முக்தி மோட்சம் எல்லாரும் நினைப்பதை போல் மிக விரைவாக நாடகத்தை அமைத்து மிக சீக்கிரமாகவே ஒரு 10 மணிக்கெல்லாம் ஏன் தெரியுமா ஐயா அவர்கள் பிரம்ம முகூர்த்தத்திலே அவர் வீட்டில் ஆட வேண்டும் ஐயா ஒரே ஒரு தெருக்கத்து பாட்டு பாட்டுனா ஒரே ஒரு பாட்டு தெருக்கத்து பாட்டு பாட்டு
சுவாமி என்று சொல்லக்கூடிய நூத்தி ஒன்று நாடகம் தெருக்குத்து பாட்டு போடுறாங்க. கண்ணா உன் பாதமலர்